அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை எங்கே வந்திருக்கோன்னா மருந்தீஸ்வரர் கோயில். தீராத கர்மவினை, தீராத நோய்கள் இதெல்லாம் தீரக்கூடிய மிக அற்புதமான பரிகார ஸ்தலம். இங்கேருந்து உங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எல்லோரும் கர்ம வினைகள்லாம் நீங்கி நோய் நொடியின்றி மிக சந்தோஷமாக இருக்கணுன்ட்டு இந்த மருந்தீஸ்வரரை வேண்டி தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் பாருங்கள். மருந்தீஸ்வரர் சந்நிதி. இதான் கொடிமரம், மருந்தீஸ்வரர் கோயிலின் கொடிமரம். கோயிலின் முகப்பு கோபுரம். இது கொடிமரம், முன்னாடி நந்திதேவர். இது உள்ளாரதான் சந்நிதி. இதான் மன்னிமரம், வால்மீகிக்கு தரிசனம் கொடுத்த இடம். கோயிலின் தலைவிருட்சம் வன்னிமரம். இதுதான் அந்த வன்னிமரத்தோட வரலாறுங்க. கோயில் ஸ்தல வரலாறு எளிமையாக. வன்னிமரம் மருந்தாக மரம் விஷயத்தால் இங்கே தான் இந்த பால், அபிஷேக பால் குடித்தா தீராத நோயெல்லாம் தீரும். திங்கட்கிழமை இங்கே வந்திருக்கிறது வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு. இது வந்து நாகதேவதைகள், அவங்களுக்கு எவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்கள். மக்களோட வேண்டுதல்லாம் வந்து இங்கே துணியாக கட்டி பேப்பரில் எழுதி இந்த மரத்தில் கட்டி வச்சா 48 நாளுக்குள்ளே அந்த வேண்டுதல் நிறைவேறுன்றது ஐதீகம். இந்த பாருங்கள், கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, தீராத நோய், தீராத கர்ம வினை இதெல்லாம் இதில் சரியாயிடும். இது பாருங்கள், அந்த முதல் கோபுரம் தான் என்ட்ரன்ஸு. அப்புறம் வந்து மெயின் சந்நிதி. இப்போ கோயிலில் வலம் வரோம். இங்கே பிரச்சனை சின்ன கடைகள்லாம் இருக்குது, வேணுங்கிறத வாங்கிக்கலாம். கோயிலின் அடுத்த கோபுரம் இது, பின்பற்ற கோபுரம். இங்கே வந்து திரிபுர சுந்தரி சந்நிதி. இதான் வந்து திரிபுர சுந்தரி சந்நிதி. கோபுரத்து ரூஃபில் பாருங்கள், ஸ்தல வரலாறு எவ்வளோ நேர்த்தியாக அழகாக ஓவியமாக வரைஞ்சிருக்காங்கன்ட்டு. இந்த மருந்து ஈஸ்வரனோட வரலாறு ஓவியமாக.
இருக்குங்கய்யா. இது கோயிலோட மறுபுற என்ட்ரன்ஸ். இங்கேருந்து வந்துட்டு உள்ளே போகணும். எவ்வளோ விசாலமான பரிவாரம் பாருங்கள். திரிபுர சுந்தரி பக்கத்துலேயே வந்து சுப்பிரமணியர் சன்னதி, அது பக்கத்தில் விஜய கணபதி சன்னதி, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தியாகராஜ சுவாமி சன்னதி. தியாகராஜ சுவாமி சன்னதி தாண்டினீங்கன்னா உங்களுக்கு மருந்தீஸ்வரர் பாருங்கள். இது வந்து கோபுரம், திரிபுர சுந்தரி சன்னதி. அப்படியே பார்த்திங்கன்னா சுப்பிரமணியர் சன்னதி. பின்னாடி வந்து கோபுரங்கள் போகிறோம் எவ்வளோ அழகாக அடுக்கடுக்காக அடுத்தடுத்த நிலையில் வந்து இது வந்து விஜய கணபதி, இது வந்து தியாகராஜ சன்னதி. சரியா